ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலோஸ் கிச்சன். ஜாங்கிரி வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு கப் உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா ஊற வைக்கணும். ஃபஸ்ட்டு இதை நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் சுத்தமாக நல்லா அலசிடணும், நல்லா பிசைஞ்சு கழுவணும். இந்த உளுந்தோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இதை ஒரு 4-5 வாட்டி நல்லா க்ளீன் பண்ணி கழுவி ஃப்ரீசரில் வச்சுடுங்க, ஃப்ரிட்ஜில். அப்போ தான் ஹீட் ஆகாமல் இருக்கும். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நல்லா தண்ணி பிழிஞ்சிட்டு இதை நம்ம அரைச்சிடலாம். நல்லா கரெக்டாக ஒரு மணி நேரம் ஊறி இருக்கு. அதுக்கு மேலேயே நீங்கள் ஊற விடலாம், ஆனால் எண்ணெய் இழுக்கும். அதனால் நீங்கள் ஒரு மணி நேரம் ஊற வச்சாலே போதும். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் இன்னும் ஊறி வந்துடும். இப்போ நம்ம கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு இப்போ ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். ஏன்னா மாவு வந்து ஹீட் ஆகக்கூடாது. ஹீட் ஆச்சுன்னா நல்லாவே வராது ஜாங்கிரி. அதனால் ஹீட் ஆகாத நம்ம ஐஸ் கட்டி சேர்த்து சேர்த்து ஹீட் ஆகாமல் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக வரும். நம்ம கடை அளவுக்கு பண்ணலனாலும் நம்ம வீட்டில் பண்ணுற டேஸ்ட்டு நல்லா இருக்கணும்னா நம்ம பொறுமையாக தான் பண்ணணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு இதை பாருங்கள், ரொம்ப எந்தளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிட்டிங்கன்னா, இதோட பக்குவம் என்னென்னா, நம்ம தண்ணியில் போட்டிங்கன்னா அது லைட்டாக மிதக்கும். இப்போ இல்லை சரியாக அரைப்படலைன்னா மாவு தண்ணி உள்ளே போயிடும். நல்லா இது மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் நான் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதை செய்து நாங்கள் உடனே சாப்பிட்ற மாதிரி இருக்கிறதுனால போடுறேன். இதே நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிட்ற மாதிரிலாம் இருந்தீங்கன்னா கூட வந்து கடலை மாவு 2 ஸ்பூனு, அரிசி மாவு இதெல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு நல்லா அப்படியே அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். நான் வெறும் கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் போட்டிருக்கேன். இதில் இன்னொரு என்னென்னா, மாவு வந்து ஒன் சைடாக தான் இதை வந்து பிசையணும். இந்த சர்க்குலர் சைடில் டபுள் சைடெலாம் நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸ்லாம் இது பண்ணக்கூடாது. நம்ம எப்படி கேக்குக்கெலாம் பண்ணும்போது அந்த ஒரே சைடு மட்டும் பிசைகிறோமோ அதே மாதிரி ஒரே சைடு அடிச்சுட்டே இருக்கணும். நல்லா பஃபியாக வரணும் அந்த மாவு. அதனால் ஒரே பக்கமாக சுற்றிட்டே இருக்கணும். சுற்றும் போது அந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக உப்பி வர்றது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி கைவிடாமல் ஒரு 15 மினிட்ஸ் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு. இல்லாட்டா மாவு அப்படியே ஒரு மாதிரி கல் மாதிரி ஆயிரும். இப்போ நல்லா இந்த மாதிரி அடிச்சுட்டு இது பார்த்திங்கனாலே தெரியும் மாவு பக்குவம் உங்களுக்கு அப்படியே சாஃப்ட் ஆகிட்டே இருக்குது. எப்படி கேக்குக்கெலாம் மாவு உப்பி வருதோ அதே மாதிரி உப்பி வரும். இப்போ நல்லா பஃபியாக ஆயிடுச்சு. இப்போ இதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இப்போ அந்த 1 டம்ளர் எடுத்தேன் பார்த்திங்களா, அந்த 1 டம்ளர் அளவுக்கு இப்போ சர்க்கரை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் அதில் கொஞ்சம் மாவு எடுத்துட்டேன், அதனால் நான் அதை 1 கிளாஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் இல்லைன்னா 1.5 கிளாஸ் சர்க்கரை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் கேசரி பவுடர் கலருக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப குலோப்ஜாமுக்கு எப்படி சீரா ரெடி பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். கம்பி பாகெல்லாம் தேவை கிடையாது. லைட்டாக நல்லா சர்க்கரை கரைஞ்சி வந்துட்டாலே போதும். தொட்டிங்கனாலே லைட்டாக உங்களுக்கு பிசு பிசுன்னு அந்த தன்மை வரணும். இப்போது ஓரளவுக்கு வந்துருச்சு. இன்னும் நல்லா கொஞ்சம் அந்த சர்க்கரை நல்லா கரையணும். நல்லா கரையிற அளவுக்கு கரைச்சி விடுங்க. இது நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறோம். உளுந்து ஸ்மெல்லு வர்றது பிடிக்காதவங்களுக்காக இதில் நான் எசன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா அது நம்ம உளுந்தில் தான் பண்ணுறோம். கொஞ்சம் லைட்டாக நம்மளுக்கு அந்த உளுந்தோட ஸ்மெல்லு வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் லைட்டாக அதில் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இப்போ லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம், அந்த பாகு கட்டிடாமல் இருக்கிறதுக்கு, தனியாகவே இருக்கிறதுக்காக. இப்போது ரோஸ் எசன்ஸு நான் லைட்டாக சேர்த்துக்கிறேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல். நீங்கள் உளுந்து ஸ்மெல் பிடிக்கும் பரவாயில்லைன்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் அது பிடிக்காததுனால நான் அதில் கூட கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துட்டேன். இப்போ இன்னொரு பேன் வச்சுட்டு இதில் வந்து நம்ம ஆயில் சேர்த்து எண்ணெய் காய வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அது மாவுக்கு நம்ம இப்போ ஜாங்கிரி போடுறதுக்கு துணியில் போடுவாங்க. நான் வந்து இப்போ பால் கவர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எப்படியோ அந்த கேக் பண்ணுறதுக்கான அந்த கோன் இருந்ததுனால நீங்கள் அதில் வச்சும் போட்டுக்கலாம். நான் வெறும் இப்போ நம்ம வீட்டில் என்னென்ன இருக்கோ ஆப்ஷனல் அதில் தான் யூஸ் பண்ணுறோம். நான் வெறும் பால் கவரை கட் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி மாவை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நான் டைட்டாக இது பண்ணி ஒரு ரப்பர் பேண்ட் போட போகிறேன். இதை நம்ம வீட்டிலே சிம்பிளாக நம்ம கையில் என்னென்ன இருக்கோ அந்த இதை வச்சு மட்டும் நம்ம செய்துக்கலாம். இப்போ இது மாதிரி போட்டுட்டு நீங்கள் ஒரு வாட்டி கட் பண்ணிவிட்டு இதில் மாவுலேயே நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு பண்ணுறவங்களுக்கு இது எப்படி பண்ணுறதுன்றதுனால நீங்கள் இதிலே ஃபஸ்ட்டு இந்த மாவுலேயே நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் எண்ணெயில் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா மிதமான எண்ணெயாக காயணும். ரொம்ப சூடாயிடுச்சுன்னா எடுத்தோடனே தீஞ்சிரும்.
அதனால் அதை ரொம்ப சிம்மில் வச்சிட்டிங்கன்னா போதும். எண்ணெய் நல்லா காஞ்சிரும். இந்த பாருங்கள், இதில் மாவில் நான் போட்டு பார்க்குறேன் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அந்த மாதிரி சுற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்ம இது ஆயிலில் அதே மாதிரி நம்ம சுட்டுடலாம். நம்ம வீட்லேயே ஈஸியாக சிம்பிளாக நம்ம ஜாங்கிரி ரெடி பண்ணிடுறோம். ரொம்ப குயிக்கான ரெசிபி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்திடலாம். இந்த பாருங்க, நான் ரொம்ப கடையில் பண்ணுற ஷேப்பெல்லாம் பண்ணலை. ஃபஸ்ட்டு போடுறதுனால நான் உங்களுக்கு அதில் சாம்பிளாக சின்னதாக இப்படி காட்டுறேன். நாங்கள் அடுத்தடுத்து போடுறதுல நான் உங்களுக்கு நல்லா அழகாக எப்படி கடையில் போடுவாங்களோ சுற்றி அதே மாதிரி இதை போட்டு காட்டுறேன். இதே மாதிரி நீங்களும் வீட்லேயே சிம்பிளாக நம்மளும் செய்துக்கலாமே. இது ஏன் கடையில் அதிகமான காசு கொடுத்து வாங்கணும்? நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கையில் செய்து கொடுத்த ஒரு திருப்தியும் இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் வாங்குறது எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. நம்ம வீட்லேயே வெறும் 1 கிளாஸ் உளுந்து 1.5 கிளாஸ் சர்க்கரை போட்டோம்னா ஆயில் போட்டு நம்ம இதை ரெடி பண்ணிட போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் குழந்தைங்களுக்கு சிலருக்கு அந்த உளுந்து ஸ்மெல்லு பிடிக்காதுன்றதுக்கு தான் நான் அந்த ரோஸ் எசன்ஸ் போடுறேன். உங்களுக்கு என்ன ஆப்ஷனில் இருக்கோ, ஏலக்காய் போடுறதோ இல்லாட்டி வேறு என்ன நீங்கள் ட்ரை பண்ணுங்களோ அதே மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு அது ஆயில் பொரியறதுக்காக போட்டிருந்தேன், அதனால் அது தனியாக எடுத்துட்டேன். அப்படியே மெதுவாக திருப்பி விட்டிங்கன்னா போதும். நம்மளுடைய ஈஸியாக வீட்லேயே செய்கிற ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அது இப்போ என்னென்னா நல்லா வேகணும். பொறுமையாக வேக விட்டு எடுங்க. தீஞ்சிடவும் கூடாது. மெதுவாக எண்ணெயை பொறுமையாக சிம்மில் வச்சு நல்லா 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுங்க. நம்ம பாகு ஆறிடக்கூடாது, அதுவும் சூடாக இருக்கணும். இந்த ஜாங்கிரி போடுற இதுவும் கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கணும். இதில் வச்சு தான் நம்ம 2த்தையும் போட போகிறோம். இப்போ நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துருங்க. எண்ணெயோடு எடுக்காதீங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி ஜல்லியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் பாகில் போடுங்க. ஆக்சுவலாக இதை நான் சொன்ன பக்குவமாக போட்டிங்க, எண்ணெய் அது இழுக்கவே இல்லை. சில டைம்லலாம் எண்ணெய் ஃபுல்லாக இழுத்துரும். இதில் சுத்தமாக எண்ணெயே கிடையாது. இப்போ அதை அப்படியே எடுத்துட்டு நம்ம இப்போ இதை ஜீராவில் சேர்த்துடலாம். இதை பாருங்கள், நான் ஜீராவில் போட்டுட்டேன். இதை போட்டு நம்ம ஒரு 1/2 ஹவரோ இல்லாச்சு 1 ஹவராச்சும் ஊற விடணும். ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை தட்டில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு சுவையான ஜாங்கிரி ரெடி. இருங்க, நான் ஊற வச்சு எடுத்தாச்சு. கரெக்டாக எனக்கு 1 ஹவர் ஊறினதுக்கே நான் ரொம்ப பஃபி ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், இப்போ இதில் நட்ஸு கொஞ்சம் நான் கார்னிஷிங்க்கு போட்டுடுறேன். பாருங்கள், சூப்பராக நம்ம வீட்லேயே ரெடி பண்ண ஜாங்கிரி ரெடி. செம்ம சூப்பராக எப்படி அது பாருங்கள், அவ்வளோ ஜூஸியாக இருக்குது. க்ரன்ச்சியாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் செய்த ஜாங்கிரி நம்ம கையால் செய்தது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷைலூஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.